உங்கள் ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையும் ஒரு சின்ன ஒளியில் இருந்து தொடங்குச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இப்போ ப்ளே கேட் இருக்கிற இந்த வீடியோ தான் அதற்கான ஆதாரம். இதை தான் ஜிங்க் ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஒளியானது ஆணின் உயிரணு பெண்ணின் கருமுட்டையோட சேரும் போது உருவாகும். அப்போ இதில் இருந்து ஜிங்க் அயான் ரிலீஸ் ஆகும். இந்த ஜிங்க் அயான்ஸ் தான் இந்த ஒளியை உருவாக்குது. இந்த ஒளியானது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா முதல் உயிரணு கருமுட்டையை வந்தடைந்ததும் மற்ற உயிரணுக்கள் கருமுட்டைக்குள்ள செல்லாம இருக்கிற மாதிரி இந்த ஒளி கருமுட்டையை லாக் பண்ணிடும். இதனால கருமுட்டையானது கருத்தரித்து பல செல்கள் உள்ள ஒரு குழந்தையா வளர ஆரம்பிக்கும். இந்த ஒளி தான் நாம மனிதனா இந்த பூமியில வாழறதுக்கான முதல் படி. இந்த ஒளி ஹியூமன் ஸ்பெர்ம் எக்கோட ஃபியூஸ் ஆனதும் அது கருமுட்டையை ஆக்டிவேட் பண்ணும். கால்சியம் சர்ஜை அதிகப்படுத்தும். இது ஜிங்க் அயானை ரிலீஸ் பண்ணி ஒளியை உருவாக்கும். இந்த ஒளி இருந்தால் மட்டும்தான் கருமுட்டையால பல செல்களா பிரிய முடியும். நம் வாழ்க்கை ஒரு ஒளியில் இருந்து உருவானதுன்னா அப்போ நம்ம யாரு? அப்போ உருவான அந்த ஒளி நம்மை விட்டு மறைந்து போகாம நம்ம ஒவ்வொரு நினைவலையிலையும் ஒவ்வொரு இதய துடிப்பிலையும் ஒவ்வொரு மூச்சு காற்று சுவாசத்திலையும் இருக்குது. நாம எல்லோருமே ஒரு ஒளியால் உருவாக்கப்பட்ட உயிர்கள். நாம வெறும் ரத்தமும் சதையுமா மட்டும் உருவாகல. நாம ஒரு ஒளியால் ஆன நடமாடும் எனர்ஜி ஃபீல்ட். இதனால தான் நம்மளை கடவுள் ஒளியிலிருந்து படைத்தார்னு சொல்றாங்களா? உங்களுடைய தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.